ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 85 சங்கீதம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவனிடத்தில் ஒருபோதும் தீங்கு என்பது இருந்தது இல்லை. கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்வதும் இல்லை. அவர் நன்மை செய்கிறவர். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று அவரை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், சிறந்ததா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான்: கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பல வசனங்களை, வார்த்தைகளை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற, நன்மையானதை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் போகிற சூழ்நிலைகளில், பாதைகளில் ஒருவேளை அது நமக்கு தீமையாக தெரிந்தாலும் அந்த தீமையின் நடுவிலும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீங்கு போல தெரிகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவைகளின் நடுவிலும் ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் காத்திருக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவன் நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க, உங்களை நடத்த, உங்களை பலப்படுத்த என் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மைகளின் நாயகனே என்று அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நன்மை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அவர் நிலைத்திருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவனுடைய கரம் இருக்குமானால் அவருடைய கரத்திலிருந்து வருகிற எல்லாம் நன்மையானதாக இருக்கும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் ஊழியங்களில், உங்களுடைய சகல காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிறவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடியே உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களை உயர்த்தவும், கனப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும் என் தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நன்மையானதை தருகிற தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மையானவைகளுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எங்கள் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.